அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோகத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து மீண்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் சனி சில வேலைகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மகர ராசி. பொறுமைங்கிற ஒரு விஷயத்த அதிகமாகவே பாடங்கள் கற்பிக்குது அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான் அந்த பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பாடங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. பெரும்பாலான மகர ராசி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா, என்ன சொன்னாலும் நாங்கள் இன்னும் எங்கள் வாழ்க்கை மாறலப்பா, நாங்கள் இன்னும் இப்படி தான் போயிட்டுருக்கோம், எங்களை இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, நாங்கள் பல விஷயங்கள் இழந்துட்டோம். ஆனால் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு க்ரோத்துங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். கான்ஃபிடென்ஸ், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மகரத்துடைய ஆயுதமே அதுதான். இந்த ஆயுதத்தை யார் கையில் எடுக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக செழிப்பாகவே அமைதியான ஒரு சூழலை நோக்கி போகிற மாதிரியே தான் இருக்கும். பெரும்பாலும் மகர ராசிக்கு வந்து எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. என் வாழ்க்கை அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போனால் போதும். அந்த அமைதி நிலை எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தவறுகள் திருத்தப்பட்டு வாழ்க்கை சரியான முறையில் போகக்கூடியது. தவறுகள் திருத்தப்பட்டுங்கிறது என்னது, நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு நோவே சொல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஸ்ட்ரிக்டாக நோனா நோ, ஏன்னா சனிங்கிறது டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்குள்ளே செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரும். நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி வேல்யூ பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மகர ராசிக்காரங்களை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டுறப்ப நிதானம், கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டிங்கன்னா வண்டியில் அடிப்படும், வண்டிக்கு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. எங்கேயுமே கேர்லெஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருந்துடக்கூடாது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்துட்டு போயிட்டோம். ஒரு விஷயத்தில் போய் ஒரு பணம் போடுறோம், 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் அது வந்து மெச்சூரிட்டி ஆகி வரும் அப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. இன்றைக்கி போட்டு நாளைக்கு பணம் வந்துடும். உழைப்பில்லாமல் மகரத்துக்கு growth அப்படிங்கிறது கிடையாது. லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்ஸில் தான் இருக்குங்கிறது தான். கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், மீண்டும் மீண்டும். ஏன்னா சோம்பேறித்தனம் பெரும்பாலான மகர ராசிக்கு இயற்கையாகவே உண்டு. அப்படிங்கும் பொழுது காலையில் அதிகாலையில் 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிடணும். யாரெல்லாம் காலையில் ஒரு சூரிய நமஸ்காரம் 7 மணிக்கு முன்னாடி பண்ணுறீங்களோ மகர ராசியில் இருக்கவங்க, உங்களுடைய காலையிலேருந்தே உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். இல்லை எங்களால் காலையிலலாம் எந்திரிக்க முடியல அப்படின்னா சாயங்காலமாவது அந்த சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரத்துலையாவது வீட்டில் ஒரு விளக்காவது ஒன்று ஏற்றிடுங்க. அந்த வெளிச்சங்கிறது உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களுக்கு நீங்களே தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக நீங்களே தான் இருக்கணும். வெளியிலேருந்து யாரும் வந்து உங்களுக்கு உதவ போகிறது கிடையாதுங்கிறதையும் மகரம் புரிஞ்சுக்கணும். ஒரு மகரம் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க அப்படின்னா தன்னுடைய சுய உழைப்பாலேயே முன்னேறணும் அப்படிங்கிறது தான் மகரத்துடைய விதி. என்றைக்குமே மகரம் கேட்கவே கூடாத ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து
கர்மஸ்தானம், கர்மாதிபதி நீங்கள். கர்மத்தை ஆல்ரெடி போன ஜென்மத்திலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா கர்மங்களையும் சுமந்து அந்த கர்மத்தை தர்மமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து மகரம் இருக்கீங்க. உங்களுடைய கர்மம், அதாவது கர்மங்கிறது என்னது, நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்து தான் கர்மம். அப்போ நம்மளுடைய கெட்டது அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு போகாதுங்கிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த பராபவ வருடத்தை சரியான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். தவறுகள் திருத்தி அமைச்சு மன அமைதியோடு இருந்துட்டிங்கன்னா, இந்த மன அமைதி சனி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வாங்கவே வாங்காதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ கொடுப்பது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது லைஃப் லாங் பெர்மனண்ட்டாகவே இந்த மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பின்வாங்கிடக்கூடாது, முன்னோக்கி போகிறதுக்கே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். மகரத்துக்கு எப்போவுமே ஒரு தயக்கங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். யாராவது ஸ்டார்ட் பண்ணி ஒன்று, யாரும் ஸ்டார்ட் பண்ணி விட மாட்டாங்க. நீங்களே தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாழ்க்கையை சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பெருசாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு 2027 கண்கூட பார்ப்பீங்க. ஒரு சிலர்லாம் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க. சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகரத்தில் இருக்கவங்களுக்கு சேமிப்பு தான் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸே ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் கூட கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு சில மகரத்துக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து, சிலர் பேர்த்தோட வாழ்க்கையிலெல்லாம் புதுசாக யாராவது வாழ்க்கையில் வருவாங்க. சில பேர்த்துக்கு காதல் கைகூடுற ஒரு அமைப்பு, குடும்ப சூழல்கள் சிலருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் மன நிம்மதியை எண்டில் மன நிம்மதி தான் அது கொடுக்க போகுதுங்கிறதையும் மகரம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பராபவ வருடத்துக்கு சொல்லக்கூடியது. அதோட மகர ராசியில் இருக்கவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா சபரிமலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா, தடைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அதை சரி செய்யும் அப்படிங்கிறது தான். சனி வழிபாடு அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு தடவையாவது மகர ராசியிலேருந்து இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதாவது போய் ஒரு விளக்கு போட்டுட்டு போன வேகத்துக்கு வந்துடணும். நம்ம போயிட்டு இப்போ திருநள்ளாறுலாம் போகிறோம் அப்படின்னா அங்கேயே இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. போயிட்டு ஒரு விளக்கு போட்டோமா, ஒரு 10 நிமிஷம் தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமா, சைடில் நின்று பார்த்தோமா, வந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே இருக்க விநாயகர் தான் பெரிய விஷயமே. அங்கே இருக்க விநாயகருக்கு போயிட்டு தேங்காயெல்லாம் நம்ம தலையை சுற்றி அந்த 9 சுற்றி போடுவாங்க. ரிவர்ஸில் சுற்றிலாம் போட்டுட்டு தேங்காய் உடச்சிட்டு வரணும். அதுதான் மெயின். அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு வந்துருங்க. லைஃப்பில் சில தடைகள் இருந்தாலும் ஸ்லோ ப்ரோக்ரஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா சனி வந்து புடுங்கிட்டுலாம் எடுத்துட்டுலாம் போக மாட்டார். சனி வந்து கையில் வச்சுருப்பாரு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் கையில் கொடுப்பாருன்னு ஒரு விஷயமே இருக்குது. அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டு, பொறுமை மிக அவசியம் மகரத்துக்கு. இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோடு வந்து ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா
அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர் எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ, இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா, முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து ஒரு எப்படியும் நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிடும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது, இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிம பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.